ஹலோ ஒன் அண்ட் மெயின் வெல்கம் டு நவாச்சு. ஸோ இந்த என்ன பார்க்க போறோம்னா 3BHK இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு தமிழ் படங்க. சரிங்க. ஸோ 3BHK அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ஒரு நம்மளுக்கு அது ஒரு வந்துட்டு ஹவுஸ் யூனிட், ரைட்? த்ரீ பிஹெச்கேன்னு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, 3 பெட்ரூம் 3 ஹாலு 3 கிச்சன் அப்படின்னு. அப்படி கிடையாது. 3BHK மீன்ஸ் வந்துட்டு ஒரு வீடு, கம்ப்ளீட் வந்துட்டு 3 பெட்ரூம்ஸ், ஒரு ஹால் அண்ட் ஒரு கிச்சன். சரிங்களா? இதுதான் ஒரு 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 நார்மலான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு ஹவுஸ் யூனிட். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு 3BHKன்னு கூகுளில் போட்டால் அந்த அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரும். இப்போ 3BHKன்னு போட்டால் வந்து தமிழ் மூவின்னு அப்படின்னு வருதுங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்துட்டு போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் இந்த படம் பார்த்துட்டீங்களோ, ஸோ மறக்காம உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ஒரு விஷயம், நிறைய பேர் எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்பீங்க. நிறைய பேர் உங்கள் ட்ரீம்ஸ் கூட ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஃபேமிலி ஒரு இந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியே வந்துட்டு மொத்த ஃபேமிலியும் வந்துட்டு அந்த படத்தை கூட ரொம்ப கனெக்ட் பண்ணிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரி தான் கண்டிப்பாக சொல்லணும். பர்சனலாக நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த படத்தை கூட. 3BHK கண்டிப்பாக அந்த படத்தை நடிச்ச ஆர்டிஸ்டை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சரத்குமார் சார் அண்ட் தேவயானி மேம். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், இந்த 2 பேர் பேரும் வந்துட்டு சூரியவம்சம் அந்த ஒரு பேரை வந்துட்டு அந்த ரீகலெக்ட் பண்ணுறது லைக் வந்துட்டு ஒரு நாஸ்டாலஜிக்கல், ஒரு பழைய காலத்து ஒரு ஃபீல் கொடுக்குது, விண்டேஜ் ஃபீல். பழைய ஒரு கப்பல், ஒரு பிரபலமான ஒரு கப்பல் சரத்குமார் சாரும் தேவயானி மேமும். ஸோ அது கூட சேர்ந்து நம்ம சித்தார்த். சரிங்களா? ஸோ சித்தார்த் ஹீரோன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிடையாது. சரத்குமார் சார் ஹீரோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த லைக் வந்து அந்த வீடு தான் மெயின் ஸ்டாரியை கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த வீடை வாங்குறது, ஒரு வீடை வாங்குறதுக்காக அந்த ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமிலி படுற கஷ்டங்கள். சரிங்களா? ஒரு கோடி கணக்கில் இந்த மாதிரி ஃபேமிலி இருக்குன்னு வச்சுப்போமே. கண்டிப்பாக நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் கிடையாது, மலேசியாவில் இருக்காங்க, நிறைய நாடுகளில் இருக்காங்க. மிடில் கிளாஸ். எல்லா நாடும் வந்துட்டு பணக்கார நாடும் இல்லை, எல்லா ஃபேமிலியும் பணக்கார ஃபேமிலியும் இல்லை, ஏழை ஃபேமிலியும் இல்லை, மிடில் கிளாஸ். ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மூவி ரிவ்யூக்குள்ள நம்ம டைரெக்டாக போயிடலாம். ஸோ இந்த படம் வந்து நம்ம ஸ்ரீ கணேஷ் அவர் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கிரைம் த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஜான்ரில் படம் பண்ணவர். ஃபார் எக்ஸாம்பிள் 8 தோட்டாக்கள் அண்ட் வந்துட்டு குருதி ஆட்டம்னு சொல்லுவேன் 2 படம் நான் பார்த்துருக்கேன். சரியா ஞாபகம் இல்லை, பட் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அந்த படத்தை பற்றி. ஸோ முடிஞ்ச அந்த படமும் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூன்றது போது ட்ரை பண்ணுறேன். இன்னும் நம்ம லிஸ்ட்லேயே இங்கே நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி ஒரு கான்ட்ராஸ்ட்ங்க இந்த படம். ப்ரீவியஸாக ஒரு படத்தோட இந்த படம் ரொம்ப கான்ட்ராஸ்ட். அந்த எடுத்த விதமா இருக்கட்டும், அவர் சொல்லியிருக்கிற ஸ்டாரியா இருக்கட்டும், 3BHK அதுக்குள்ள என்ன ஃபேமிலி அவ்வளவு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தான் நடிகர்கள் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ இவங்களாம் அதுக்கப்புறம் நம்ம சித்தார்த்துக்கு தங்கச்ச ஒரு கேரக்டர் மித்தான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி முதலும் நீ முடிவும் நீன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் குட் நைட் படத்துல வந்துட்டு நம்ம மணிகண்டனுக்கு பேரா வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆர்டிஸ்ட்னு கண்டிப்பா சொல்லலாம். ஓகே. ஸோ அவங்க கூட சேர்ந்து சைத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சித்தார்த் கேரக்டருக்கு வந்துட்டு லைக் ஒரு ஸ்கூல் டைம்ல அது ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ படம் எப்படி இருந்துச்சு எடுத்துக்கிட்டா, ஐம் ரியலி கனெக்டட் இந்த படத்து கூட. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஏன் இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் ஒன்று பார்த்தேங்க. ட்ரெய்லர் பார்த்தேன், டீசரும் பார்த்தேன், ட்ரெய்லரும் பார்த்தேன். நான் டைம் தான் அந்த லிங்க் கீழே ஷேர் பண்ணுறேன், ரியாக்ஷன் வீடியோ. மறக்காம டைம் தான் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகணுச்சு, லைக் வந்துட்டு கனெக்ட் ஆகணுச்சு. இந்த படம் வந்துட்டு இந்த ஸ்டாரி பற்றி பேச போகிற இந்த ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். படத்தை பார்த்தாகணும், ஃபேமிலி கூட போய் பார்த்தாகணும் ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பண்ணி என் பேரண்ட்ஸை வந்துட்டு கூப்பிட்டு போன டேட் இருக்கு. இது கண்டிப்பாக இது ஒரு சினிமாட்டிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற படம் கிடையாது. ஆப்வியஸ்லி இந்த ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒர்க்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. லைக் வந்து இது வந்து அப்படியே நம்ம செல்ஃபே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் படம் இருக்கும். ஸோ நீங்கள் தியேட்டரில் தான் போய் பார்த்தாகணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க? ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தராது அந்த படம். ஆப்வியஸ்லி கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வந்துட்டு ஓடிடியில் பார்த்தாலும் சரி, வீட்டில் டிவியில் பார்த்தாலும் சரி, அந்த ஃபீலிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும், கனெக்ட் ஆவீங்க எங்கே பார்த்தாலும். இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அதுக்கு பண்ணப்பட்ட படம் கிடையாது. சரிங்களா? நீங்க எங்க பார்த்தாலும் ஜஸ்ட் நீங்க ஃப்ரீயா இருக்கப்போ போன்ல பார்த்தா கூட அந்த எமோஷனல் நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க. ஆப்வியஸ்லி நீங்க உங்களே அறியாமலே நீங்க கலங்கிடுவீங்க, இல்ல நீங்க கனெக்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த படம் அதே பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, டிராமா மாதிரி போய்கிட்டு இருக்கு, சீரியல் மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவன் வந்துட்டு அவனுக்கு இந்த கஷ்டம்லாம் தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? அவனுக்கு தெரியல, அந்த லைஃப் அவனுக்கு தெரியல, அதனால அவன் வந்துட்டு அலட்சியமா பேசுறான். ஸோ அவன் மேல நம்ம வந்து கடுப்பா ஆக தேவையில்லை. ஓகே. அவனுக்கு தெரியல. ஸோ நம்ம அப்படி
தூசிமா தட்டி விட்டுறோம் தான். பர்சனலாக யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குமோ அவங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் பர்சனலாக கனெக்ட் ஆகும். ஏன்னா என் ஃபேமிலி அப்படிதான். நான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து ஐம் இந்த 3 BHK வீட்டில் தான் இருக்கேன், ரெண்ட்டுக்கு. ஓகேவா? இதே மாதிரி வீடு ஓன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தாட் இருக்கு. பட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, பட் என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு கட்டாயமான ஒரு கோல் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு இருக்கு. சரிங்க, அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க என் பேரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஓகே, வீடு ஏன், ஒய் ஒரு ஹவுஸ் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு தேவை, மேரிட் மேனா இருக்கட்டும் சிங்கிளாவே இருக்கட்டும், ஏன் அவசியம் அப்படின்னு வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு பக்கெட்டு போக, இது ஒரு ஸ்டாரி லைன், இதுதான் மெயின் ஸ்டாரி வச்சுக்கோங்க. இன்னொன்று லேயர் ஸ்டாரி எடுத்துக்கிட்டேன். ஒரு டைவர்ஸ் பத்தி இங்க கொஞ்சம் அட்ரஸ் பண்றாங்க. ஒரு டைவர்ஸ். ஓகேவா? லைக் வந்துட்டு இந்த வரதட்சணை அந்த மாதிரி இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு லைன் ஒன்று போகுது. இப்போ இது எது கூட கனெக்ட் ஆகுச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த டைவர்ஸ் கேஸ் ரொம்ப, அப்புறம் அந்த டவுரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப வைரலாக பேசப்பட்டுச்சு, ரைட்டா? ஸோ அதை பற்றி நம்ம ஆக்சுவலாக பேசணும்னா நிறைய பேர் பேசிட்டாங்க பாருங்க. ஸோ அதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, லைக் வந்து ஒரு படத்தில் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கான்னு தோணுச்சு. பட் எனக்கு கனெக்ட் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக படிச்சு, பட் நிறைய ஆடியன்ஸ்க்கு ஸ்ட்ராங்காக பதியல என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு பார்த்துருக்கேன், அதை வச்சு சொல்றேன். பட் எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா எனக்கு அந்த இம்பாக்ட் தெரிஞ்சிச்சுங்க. ஸோ அதை கொஞ்சம் ஒரு லைன் பேசுறாங்க. எங்கேயுமே எனக்கு போர் அடிக்குது இந்த படம், ஆல்மோஸ்ட் போரே அடிக்கல. எல்லா கேரக்டரும் பிளே பண்ண விதம், அவங்க அந்த அவங்க ஆர்டிஸ்ட் வந்துட்டு அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதை பிளே பண்ண விதம், ஓகேவா? நம்ம வந்துட்டு சரத்குமார் சார் வந்துட்டு எப்படியோ பார்த்துருப்போம். லைக் வந்து பழைய படத்துல கூட காமன் கம்போஸ்டா தான் இருப்பாரு, டவுன் டு எர்த்தா தான் இருப்பாரு, ரைட்? அதே மாதிரி இந்த படத்துல லைக் வந்து அது இது நான் பெரிய ஆள் அப்படின்னு இல்லாம, ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு இல்லாம, லைக் வந்து மிடில் கிளாஸ், ஒரு குடும்பத்தோட தலைவன், மிடில் கிளாஸ். ஓகே, கிடைச்ச வேலையை செய்யறோம் அந்த மாதிரி. அப்புறம் அந்த சித்தார்த் கேரக்டர் எனக்கு பர்சனலி செம்மையா கனெக்ட் ஆனிச்சு. உண்மையிலே சொல்ல போனோம், செம்மையா கனெக்ட் ஆனிச்சு. லைக் வந்து அப்படியே என்னை பாக்குற மாதிரி இல்ல, சில விஷயங்கள் கனெக்ட் ஆனிச்சுன்னு கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். படம் ஆப்வியஸ்லி வெளியாயிடுச்சு, ஸோ ஸ்பாயிலர்லாம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ இருந்தாலும் சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கனெக்ட் ஆனிச்சு. ஸோ படம்னு ஒரு படம் ஒரு ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த படத்துல அந்த கலரிஷா இருக்கிறது, அந்த டோன் ரொம்ப, அந்த கலரே நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுது, நம்ம லைஃபை பார்க்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி. அப்புறம் பேசுற ஒவ்வொரு டயலாக், அந்த கம்போஸ் பண்ண பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் வந்துட்டு நம்மளுக்கு எலிவேட் பண்ணி கொடுத்துரு, அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி, லைக் அந்த மாதிரி ஒரு கண் எதிரே நிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்மளே நம்மளை பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. கொண்டு போன விதம் சொல்றேன், இந்த கதை கொண்டு போன விதம். ஐம் ரியலி இமோஷனல். இந்த படம் நான் வந்துட்டு பொதுவாக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், எல்லா படத்தையும் நான் வந்துட்டு தியேட்டர்லன்றது நான் போய் பார்க்க மாட்டேங்க. எல்லா படத்தையும் நான் போய் பார்க்க மாட்டேன். ஓகேவா? எந்த படம் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, தியேட்டர்ல போய் பார்த்தா தான் இந்த நீங்க போன்ல பாக்குற மாதிரி வராது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபேன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோட ஃபேனா இருந்தா நம்ம தியேட்டர்ல போய் பார்ப்போம், ரைட்டா? இல்லாட்டி ஒரு சூப்பர்மேன் படம், பேட்மேன், இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் படம்லாம் வந்துட்டு எந்த படம் வந்துட்டு ரொம்ப அதிகமான கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இருக்கும், அதை வந்துட்டு ஸ்கிரீன்ல பெருசா தெரியுமோ அந்த மாதிரி படத்தை தான் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி விரும்பி பார்ப்பேன். ஸோ ரீசனா கூட அந்த மாதிரி படம் தான் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் இல்லாட்டி கூட நான் ஏன் போய் பார்த்தேன்னா, த ஸ்டாரி, அவங்க சொன்ன கதை, ஓகே, அது எனக்கு கனெக்ட் ஆன விதம் நான் வெர்த்துன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படமா இல்லாட்டி கூட வெர்த்தா இருந்துச்சு. ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். இந்த படம் ரொம்ப கனெக்ட் பண்ணுச்சு, ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. இப்போ இந்த படம் மூலியமா எனக்கு ஒரு வீடு வாங்கணும், ஓகேவா? எந்த வயசுல எனக்கு அமையும்னு தெரியாது, பட் அந்த ஒரு கனவுங்கிறது எதுவுமே நடந்துடும் இல்லைங்க. என் மைண்ட் செட் ரொம்ப சிம்பிள், எதுவுமே நடந்துடும்னு நினைக்கிறேன். பட் வீடுங்கிறதும் நடந்துடும் இல்லை, இருக்கிற வரைக்கும் ஒரு சொந்த வீடு, அந்த மாதிரி ஒரு தாட் வந்துட்டு யோசிக்கிறேன். இன்னும் அந்த யோசனையை இன்னும் ஆழமா கொண்டு போக போறேன். பட் வந்து ரொம்ப ரொம்ப வீடு மட்டும் தான் எல்லாமே அப்படின்னு இல்லாம, இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு ஓன் பண்ணணும். அதுக்கும் நம்ம லோன் போடுவோம், லோன் கட்டணும், அதெல்லாம் இருக்கு. அதை பத்தி யோசிச்சா எனக்கு மைண்ட் வந்து செகண்ட் தாட் வருது.
இந்த மாதிரி லோன் போட்டு ஒரு வீடை வந்துட்டு பல வருஷம் நான் செத்து முடிச்சது சாவறதுக்கு முன்னாடி இந்த வீடு நான் கட்டி முடிப்பேன், லோன் கட்டி முடிப்பேன். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு 10 வருஷம் இருக்கிறதுக்கான இத்தனை வருஷம் கட்டி முடிச்சேன் அந்த மாதிரி ஃபீல் எனக்கு, அந்த மாதிரி செகண்ட் தாட் வந்துடும். ஸோ அது மாதிரி இல்லாம ப்ராப்பரான ஒரு வகையில நான் யோசிச்சு அந்த வீடு வாங்குற பிளான்ல நான் இறங்கிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் போய்க்கிருக்கு. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் கொண்டு வந்ததுக்கு இந்த படம் ஒரு பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு இந்த படம். கண்டிப்பாக சொல்றேன் 3 BHK. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். நல்ல படம் கொடுத்ததுக்கு. இதுதாங்க நல்ல படம். மக்கள் கூட நம்ம ஒரு பீப்புளாக வந்துட்டு ஒரு கதை வந்துட்டு நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னா அதுதான் ஒரு நல்ல படம்னு கண்டிப்பாக சொல்லுவேன். பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சினிமா படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி காமெடி எலிமெண்ட்ஸ், கண்ணுக்கு விஷுவல் ட்ரீட்டா இருக்கணும், என்ஜாய் பண்ணோம், அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன் படத்தெல்லாம். இந்த நம்மளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு படத்துக்குள்ள நம்ம போய் நம்மள கனெக்ட் பண்ணி அழுவ வைக்கிறதான்ற ஒரு படமா அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு ஆளு நான். சரிங்களா? எந்த படமும் என்னை வந்துட்டு ரியல் லைஃபை விட்டுட்டு என்னை வந்துட்டு என்ஜாய் பண்ண வைக்கிறத, அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபிலிம் அப்படின்னு நான் நினைப்பேங்க. சரிங்களா? அவுட் ஆஃப் த வேர்ல்ட், அவுட் ஆஃப் த பாக்ஸ், அந்த மாதிரி இருக்கணும். இந்த வேர்ல்டை விட்டு, ரியாலிட்டி விட்டு நான் சினிமாக்குள்ள போறேன்னா நான் வேற வேர்ல்டுக்குள்ள போகணும், இருக்கிற வேர்ல்டே இருக்கக்கூடாது. பட் இந்த படம் வந்துட்டு ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ற ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பா இதுவும் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல நான் கண்டிப்பா சேர்த்துப்பேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் அந்த படம் பார்க்கலையோ, டேட்டில் மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, கண்டிப்பா OTTல வெளியேறும், இன்னும் கொஞ்சம் நாளா டிவிலே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மறக்காம ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்க உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரிட்டியோ, எந்த ஒரு வயலன்ஸோ, எந்த ஒரு கெட்ட வார்த்தையோ, எந்த ஒரு நியூடிட்டியோ, அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? நீங்க தாராளமா உங்க சின்ன பிள்ளையிலேருந்து ஓகே உங்க கிட்ஸ்க்கு கூட சேர்ந்து உட்காந்து பார்க்க வேண்டிய படம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய லெசன்ஸ் கிடைக்கும். லெசன்ஸ் உங்க கிட்ஸுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதத்துல அவங்களுக்கு வந்துட்டு கன்வே பண்ணுங்க, நல்ல விதத்துல. சரிங்களா? ஃபார்ஸ் பண்ணாதீங்க, எதுவுமே திணிக்காதீங்க, போட்டு வைங்க அவங்க பசங்க மைண்ட்ல. அவங்களுக்கு ஒரு நாள் யூஸ் ஆகும்ல, நல்ல ஒரு அந்த குட் தாட் ப்ராசஸ். ஸோ யா, ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி குட் ஃபிலிம்ஸ் கொடுத்ததுக்கு. ஸோ யாரும் அப்புறம் பார்க்கலையோ, பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ யா, இது சொல்லி முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் வேண்டதானே. சென்னை ஃபேமிலி, டேக் கேர், பாய்.